ரஜினிகாந்த் சார் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகியுள்ள திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ரூபாய் 1000 கோடி வசூல் குவிக்குமா என்பதுதான் தற்போது கோலிவுட்டில் உள்ள மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இது குறித்து பலவிதமான கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் நிலவி வருகின்றன. கூலி திரைப்படத்தில் ரஜினி சாருடன் இணைந்து நாகார்ஜுனா, உபேந்திரா, அமர்கான், ஷாபின் சாஹிர், ஸ்ருதி ஹாசன், சத்யராஜ் ஆகியோர் முன்னணி ரோலில் நடித்துள்ளனர். இவர்கள் தவிர ரச்சிதா ராம், ரபா மோனிகா ஜான், ஜூனியர் எம்ஜிஆர், கண்ணா ரவி, காளி வெங்கட், மோனிஷா பிளெஸி ஆகியோர் பலரும் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். படம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இன்று வெளியான இந்த திரைப்படத்தை பார்க்க ரஜினி ரசிகர்கள் மற்றும் பல பிரபலங்கள் ஒன்று திரண்டுள்ளனர். அந்த வகையில் தளபதி விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் ரோஹிணி திரையரங்கிற்கு வந்துள்ளார். கூலி திரைப்படத்தை பார்த்த பின்னர் முதல் முறையாக தனது விமர்சனத்தை கொடுத்துள்ளார். அவர் சொன்னதாவது, ரஜினி சார் நல்லா நடிச்சிருக்காரு, கதையும் நல்ல கதைதான், கண்டிப்பாக 1000 கோடி வசூல் வரும் என ரஜினி சாரை புகழ்ந்து தள்ளி உள்ளார். இதில் ரஜினிகாந்த் சார் மற்றும் சத்யராஜ் இருவரும் நண்பர்கள். சத்யராஜின் மகள் தான் ஸ்ருதி ஹாசன். முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் கதையை மையப்படுத்திய இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். சன் பிக்சர்ஸ் இதை தயாரித்துள்ளது. இந்நிலையில் தான் இந்த திரைப்படம் வட அமெரிக்காவில் $2 மில்லியன் தாண்டி ப்ரீ புக்கிங்கில் வசூல் அள்ளியுள்ளது. இதன் மூலமாக எந்த படமும் செய்யாத சாதனையை இந்த திரைப்படம் படைத்துள்ளது. இந்நிலையில் தான் சமீபத்தில் ஒரு நேர்காணலில் நடிகை பூஜா தான் நடித்த கூலி திரைப்படத்தில் வரும் மோனிகா பாடலை பிரபல ஹாலிவுட் நடிகை மோனிகா பெல்லுசியை பார்த்ததாக கேள்விப்பட்டு ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். அதன்படி கூலி திரைப்படத்தின் முதல் நாள் முன்பதிவு வசூல் மட்டும் ரூபாய் 80 கோடியை தாண்டி உள்ளது. இன்னும் ஒரு நாள் எஞ்சி உள்ளதால் இது 100 கோடியை எட்டுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதில் இந்தியாவில் 36 கோடியும் வெளிநாடுகளில் 44 கோடியும் வசூலாகி உள்ளது. அதேபோல் முதல் வார இறுதி வரை முன்பதிவு வசூல் ரூபாய் 105 கோடி வசூலாகி உள்ளதாம். அதில் இந்தியாவில் மட்டும் 49 கோடியும் வெளிநாடுகளில் 56 கோடியும் வசூலாகி இருக்கிறதாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.